ஹலோ சேசு, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். எங்க வந்திருக்கீங்க? நாங்க வந்து வெங்கடாசலபுரம் ஊருக்கு வந்திருக்கிறோம். நாங்களும் வெங்கடாசலபுரம் ஊருக்கு தான் வந்திருக்கோம். இப்போ இந்த வெங்கடாசலபுரம் ஊர் திருவிழாவை பத்தி, அதனுடைய சிறப்பு அம்சங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? சரி, நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன். இது வந்து கோவில்பட்டில இருந்து 14 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு வெங்கடாசலபுரம். இது வந்து என்னுடைய தாத்தா ஊர், என்னுடைய அப்பா ஊர், என்னுடைய ஊர்னு சொல்லலாம். இந்த ஊர் திருவிழா பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக வந்து ஈஸ்டர் பண்டிகை முடிஞ்சு 40வது நாள் கரெக்டாக பண்ணுவாங்க. இயேசு விண்ணேற்றம் அடைந்த திருநாளை விண்ணேற்ற பெருவிழாவாக கொண்டாடுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மற்ற இடத்துக்குலாம் வந்து 40, 41 நாள், 42 நாள் அது மாதிரி பண்ணுவாங்க. இது வந்து கரெக்டாக 40 நாள் இந்த ஊரில் வந்து இதை வந்து வருஷம் வருஷம் கொண்டாடுறாங்க. இது வந்து இந்த ஊரோட முக்கிய சிறப்புன்னு சொல்லலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து 10 நாள் திருவிழா நடக்கும். இந்த 10 நாள் திருவிழா நடக்கிறதுல இந்த லாஸ்ட்டில் 10வது நாள் திருவிழா வந்து பார்த்தீங்கன்னாக்கா விடிய காலம் 4 மணிக்கு பூசை வைப்பாங்க. பூசை வச்சுட்டு 6 மணி பூசை வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் தேர் எடுப்பாங்க. அந்த தேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 3 தேர் வந்து கொண்டு போவாங்க வீதியா தெருக்கல்ல. அதில் வந்து முதல்ல வந்து மிக்கேல் அரித்தூதர் தேர், அப்புறம் இயேசு உயிர்த்தெழுந்த தேர், மூணாவது வந்து விண்ணேற்பு மாதா தேர். இந்த 3 தேரும் வந்து இங்கே இருக்கிற தெருக்கள் வந்து குறைஞ்சது ஒரு 8 தேர் இருக்குனாக்கா அந்த 8 தெருவிலையும் வீதியாக கொண்டு போவாங்க. எல்லாரும் அதில் வந்து காணிக்க வச்சு வழிபடுவாங்க, மாலைலாம் போட்டு வழிபடுவாங்க. இது ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும் இந்த ஊர் மக்களுக்கு. ரெண்டாவது வந்து முக்கிய வந்து இது என்னன்னாக்கா எல்லாருமே வந்து வேண்டுதல் நிறைய பேர் வச்சிருப்பாங்க, பொருத்தனை வச்சிருப்பாங்க நல்லது நடக்கணும்ட்டு. அதுக்கு வந்து கும்பசனம் போடுவாங்க. அந்த கும்பசனம் போடும்போது பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து கிணறு இருக்கு, தீர்த்த கிணறுன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு இதுவாக இருக்கும். அது வந்து பழைய காலத்து தீர்த்த கிணறு. அதில் வந்து தண்ணி எடுத்து 3 முறை உடம்புல ஊற்றி குளிச்சுட்டு தான் தேர் பின்னாடி வந்து கும்பசனம் போடுவாங்க. இது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் 2 பேரும் அது மாதிரி தான் பண்ணணும். அதே மாதிரி தேர் சுற்றி வந்து நிலைக்கு வந்துட்ட பிறகு இவங்க பழையபடி அந்த தீர்த்த கிணறுலேயே போயிட்டு 3 முறை தண்ணி ஊற்றி குளிச்சுட்டு தான் வீட்டுக்கு போவாங்க. ரெண்டாவது இதில் வந்து நிறைய புதுமைகளும் நடக்குது, நிறைய ஒரு அதிசயங்கள் நடக்குது இந்த இடத்துல. சரி, இந்த திருவிழாக்கு வர மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு இப்போ எல்லா வசதியும் வந்து யார் செஞ்சு தராங்க? இங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சின்ன கிராமம் தான் நம்ம நினைக்கிறோம் இருக்கிறோம். ஆனா எல்லாருமே வந்து சென்னையில தான் நிறைய பேர் வசிக்கிறாங்க. இருந்தாலும் கூட இதுல வந்து நிறைய அதிசயங்கள்லாம் நடக்குது. அதனால வந்து என்ன பண்றாங்கனாக்கா இந்த மாதிரி திருவிழா நேரங்கள்ல இந்த 10 நாள் நடக்கிற திருவிழாக்கள்ல பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தரும் நான் வந்து இன்னைக்கு ஆசனம் பண்றேன், ஒருத்தர் நாளைக்கு நான் ஆசனம் பண்றேன் அப்படின்னு பண்ணுவாங்க. இது வந்து இந்த திருப்பயணிகளுக்கு இந்த அசன சாப்பாடு வந்து உங்களுக்கு வரவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. ஏன்னா இங்க வந்து ஹோட்டலு, டீ கடை அந்த மாதிரிலாம் நிறைய இருக்காது. ஆலயத்தின் திருப்பயணிகளுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப வசதிகள் கம்மி இருந்தாலும் கூட இந்த மாதிரி அசனங்கள் போடுறது வந்து நல்ல சர்ச்சில் மாஸ் பார்த்துட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு போகும்போது இந்த அசன சாப்பாடுலாம் சாப்பிட்டு போகிறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 10ஆம் நாள் திருநாளில் காலையில் 8 மணிலேருந்து சாயங்காலம் ஒரு 3 மணி 4 மணி வரைக்கும் ஆலய திருப்பயணிகள் பல ஊர்லேருந்து வந்திருப்போம். இந்த திருவிழாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மே மாத திருவிழாக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா சாத்தூர், விருதுநகர், சிவகாசி, தென்காசி, மதுரை, திருச்சி, சென்னை அப்படின்ட்டு பல ஊர்கள்லேருந்து பல கிராமங்கள்லேருந்து நிறைய ஊர் எனக்கு மறந்துடுச்சு. ஆனால் அந்த ஊரில் இருந்தெல்லாம் கூட இந்த திருவிழாவுக்கு வராங்க. அவங்களாம் வந்து சாப்பாடுக்கு வந்து ஆக்க முடியாது, செய்ய முடியாது, அந்த மாதிரி சிரமங்கள்லாம் இருக்குது. அதனால் வந்து சென்னை வாழ் இறைமக்கள் சங்கன்ற ஒரு அமைப்பு வந்து காலையிலேருந்து சாயங்காலம் 3 மணி வரைக்கும் சாப்பாடு போடுறாங்க. அது வந்து உண்மையிலே கொஞ்சம் வர்ற ஆலய திருப்பயணிகளுக்கு ரொம்ப ஒரு உதவியாகும், நல்லாவும் இருக்கு. சாப்பிட்டு சாமி கும்பிட்டு போகிறதுக்கு நல்லா இருக்கு. இந்த கோயிலோட புதுமையை பத்தி ஒண்ணு சொல்றாங்களே, நிம்மேனி இன்னாசியார் திருநாள் அன்னைக்கு ஏதோ ஒரு புதுமை நடந்ததை பத்தி விசேஷமா பேசுறாங்களா, அது என்னன்னு சொல்ல முடியுமா? ஆமா, அது நானும் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு வந்து வயசு கொஞ்சம் கம்மி தான், இருந்தாலும் கூட எங்க அப்பாவே நிறைய முறை சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஊர் பெரியவர்களும் கூட அதை நம்ம இந்த ஊருக்கு எடுத்துக்காட்டா சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஊரோட சிறப்புன்னு போனாக்கா இந்த ஊரோட பாதுகாவலர் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா மிக்கேல் அரித்தூதர். இந்த அரித்தூதர் வந்து செஞ்ச ஒரு மிகப்பெரிய அதிசயம் என்னன்னாக்கா நம்ம ஊருக்கு பக்கத்துல சாத்தூர் இருக்கு. சாத்தூர்ல இருந்து என்ற ஒரு கிராமத்துல இன்னாசியார் கோயில் இருக்கு. அந்த இன்னாசியார் கோயில் திருவிழாவுக்கு வந்து வருஷம் வருஷம் போவாங்க போல இருக்கு இந்த ஊர்ல இருந்து. அப்படி போகும்பொழுது பாத்தீங்கன்னாக்கா நைட்டு திருவிழாவுக்கு போயிருக்கிறாங்க. இங்க வந்து இந்த வெங்கடாசலபுரத்துல ஆடுங்கள்லாம் நிறைய கட்டி போட்டிருக்காங்க, வீட்டுல வளர்த்தது. அந்த ஆடுகளை வந்து திருடங்க வந்து அவுத்துட்டு போயிடணும், திருடிட்டு போயிடணும்ட்டு திருடர்கள் வந்து வந்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆட்டு தொழுவத்தில் போயிட்டு இதெல்லாம் அவுத்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா 4-5 பேர் வந்திருக்கிறாங்க. அந்த வந்தவனுங்க பார்த்தீங்கன்னாக்கா கண் பார்வை வந்து இப்போ உடனே போயிடுச்சு. அந்த உடனே கண் பார்வை போனதுனால அவனுக்கு வந்து அந்த ஆட்டு தொழுவத்திலே கடந்திருக்கிறானுங்க விடிய காலம் வரைக்கும். அப்போ வந்து அந்த
விநாயகர் கோயிலுக்கு சாமி கும்பிட போனவங்க, திருவிழாவுக்கு போனவங்க வந்து இந்த ஆட்டு தொழிலை பார்த்துட்டு என்னடா இது ஆடெல்லாம் அவுத்து விட்ட மாதிரி இருக்குது, இங்கே வந்து கண்ணு தெரியாமல் இத்தனை பேர் கிடக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அவங்கள இது மாதிரி நாங்கள் வந்து ஆடு திருட வந்தோம், ஆடு திருட வந்த இடத்துல எங்களுக்கு வந்து கண் பார்வை போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து இந்த ஊர் மக்கள் வந்து நம்முடைய காவல் தெய்வம் மிக்கேல் அதிதூதர் தான் நம்முடைய ஆடுகளெல்லாம் காப்பாற்றிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி மிக்கேல் அதிதூதர் நம்முடைய ஊர் காவலராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி மிக்கேல் அதிதூதருக்கு நன்றி தெரிவித்து அன்னையிலேருந்து இந்த ஊருக்கு ஒரு பெரிய ஒரு சிறப்பம்சமாக இந்த ஊருக்கு மிக்கேல் அதிதூதர் இருக்கு. இது வந்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆலயத்தோட பேர் வந்து மிக்கேல் அதிதூதர் ஆலயம். இந்த ஆலயத்தோட சிறப்பு வந்து இன்னும் நிறைய இருக்கு. நான் சொல்றேன் என்னன்னாக்கா பேய் பிசாசு பில்லி சூனியம் செய்வினை கட்டுகள் அதெல்லாம் சொல்றாங்கல்ல, இதெல்லாம் வந்து இந்த ஆலயத்துல வந்து எடுக்கப்படுது. என்னன்னாக்கா நிறைய பேர் இந்த மாதிரிலாம் இருக்கு. அதுக்கு வந்து ஆலயத்துல வந்து நீர் ரூம்லாம் கொடுத்துருக்காங்க அவங்களுக்குலாம். அவங்களாம் வந்து இங்கே தங்கி இருந்து 9 நாள் 13 நாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீர்த்த கிணத்துல வந்து தண்ணி வந்து காலையில சாயங்காலம் மதியம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வாட்டி ஒரு நாளைக்கு ஊற்றிட்டு இந்த கோயிலை சுற்றி வருவாங்க. அந்த மாதிரி வரும் பொழுது அந்த அவங்க வேண்டுதல் எத்தனை நாள் வைக்கிறாங்களோ 9 நாள் 13 நாள் 20 நாள் 15 நாள் வைக்கிற நாளில் அதெல்லாம் தீர்க்கப்படுது. அதுக்கப்புறம் வந்து குணமாகி போவாங்க. ஏன்னா மிக்கேல் அதிதூதர் வந்து இந்த செய்வினை கட்டுகள் பேய் பிசாசு பில்லி சுனி இதெல்லாம் வந்து போக்குறதுல மிக வல்லமையானவர். அது இந்த ஆலயத்தில் மிக சிறப்பாக இது நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மிக்கேல் அதிதூதர் திருவிழா வந்து செப்டம்பர் 29 தான் எப்பயுமே வந்து வழக்கமாக கொண்டாடுவாங்க எல்லா ஊர்லேயும். ஆனால் எல்லா ஊர்லேயும் இந்த பக்கத்து ஊர்களெல்லாம் கொண்டாடுறதுனால இவங்க வந்து 30ஆம் தேதி கொண்டாடுறாங்க. அந்த திருவிழாவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படும். ஏன்னாக்கா இது வந்து மிக்கேல் அதிதூதர் ஆலயம் தான், அதனால தான் வந்து நல்லா கொண்டாடுவாங்க. அதில் வந்து அந்த அன்னைக்கு மட்டும் ஒரு தேர் மட்டும் அந்த மிக்கேல் அதிதூதர் வச்சு அப்படியே இந்த எத்தனை தெரு இருக்கோ அத்தனை தெருவிலையும் உலா வரும். அதில் பார்த்தீங்கன்னாக்கா பக்தர்கள்லாம் கூட வருவாங்க. நல்ல ஒரு இதுவாக இருக்கும் அந்த திருவிழாவும். அதுலேயும் வந்து ஆசனங்கள்லாம் போடுவாங்க இந்த ஊர் மக்கள். அதுவும் நல்ல ஒரு இதுவாக இருக்கும். ரொம்ப நல்லது சேசு. இதனுடைய திருவிழாவோட சிறப்பு அம்சங்களை பத்தி எப்படி அசன சாப்பாடு கொடுத்ததை பத்தி ரொம்ப அழகா சொன்னேன். ரொம்ப நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி. ஓகே, எனக்கு வந்து இவங்க ஒரு கேள்வி கேட்டது வந்து இந்த ஆலயத்தை பத்தி கேட்டதும் இங்க செயல்படுற விஷயங்கள் பத்தி கேட்டது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நம்ம வந்து எத்தனையோ விஷயங்கள் வந்து இன்னைக்கு நம்ம பதிவிடுவோம். ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பதிவிடும் பொழுது மக்களுக்கும் ஒரு இது நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இந்த கேள்வி கேட்டவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய யூடியூப் சேனல் பாருங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.